ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். சோலோ ட்ரிப் எபிசோடு 3. ஃபஸ்ட் எபிசோடில் பழனி போயிருப்பேன், அதை உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ரெண்டாவது எபிசோடில் ட்ரிவாண்ட்ரத்தில் இருக்கக்கூடிய பழவங்கால் விசேஷத்துக்கு போயிருப்பேன், அதை சொல்லியிருப்பேன். ஸோ இன்றைக்கி நான் வந்திருக்க இடம் என்னென்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரியிலே லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய ஸ்ரீ திருப்பதி டெம்பிளுக்கு தான் வந்திருக்கேன். இன்றைக்கி ஒரு விசேஷமான நாள், அதாவது சொர்க்கவாசல் திறப்பு விழா அப்படின்னு சொல்லுவாங்க. வருஷத்தில் ஒரே ஒரு வாட்டி வரும் இந்த ஏகாதசி, ரொம்ப விசேஷம். ஸோ நான் வந்த இடம் தான் இந்த ஸ்ரீ திருப்பதி டெம்பிள். ஆக்சுவலி இது நான் வர்றது 3வது வாட்டி. காலேஜ் படிக்கும்போது தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ அதுக்கு பிறகு இப்போ தான் வரேன். ஸோ வந்தப்போ உள்ள நெய்வேத்தியம் நடந்துகிட்டு இருந்துச்சு. டைம் இப்போ வந்து 8 o'clock. ஸோ நெய்வேத்தியம் முடிஞ்சால் தான் உள்ளே விடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பார்த்துட்டு இருந்தோம் எப்போ தான் உள்ளே விடுவாங்கன்னு. கேட்டதுக்கு 8:30க்கு மேலே தான் விடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லோரும் அதுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லி நானும் வெளியில் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்படியே கொஞ்சம் வீடியோ கேட்ச் பண்ணிடலாமேன்னு சொல்லி அப்புறமா ஓப்பன் பண்ணி விட்ட பிறகு உள்ளே போய்ட்டு அந்த அழகாக ஃப்ளவர்ஸ்னாலலாம் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. சூப்பராக டெக்கரேட் பண்ண அந்த சொர்க்க வாசல் கான்செப்ட் போயிட்லே 2 நுழைவாயில் மாதிரி வச்சுருந்தாங்க. எல்லோரும் அதுக்குள்ளே போய் அப்படியே சாமியை பார்த்துட்டு தரிசனம்லாம் செஞ்சுட்டு வந்தோம். ஸோ க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் ஆஃப்டர் நாங்கள் முடிச்சு வெளியில் வரும்போது க்ரௌடு கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. யாருமே நெருக்கத்தில் தவிக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் பேராக தான் விட்டாங்க. ஸோ இந்த கோயில் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும். ஸோ திருப்பதியை பொறுத்த வரைக்கும் பெருமாளை பார்க்குறதுக்கு மலை ஏறி தான் போய் பார்ப்பாங்க. கரெக்டாக மலை ஏறி கொஞ்சம் பேர் நடைபாதையெல்லாம் தான் போவாங்க. பட் இந்த திருப்பதிக்கு என்ன விஷயம்னா, சேம் அதே தான். திருப்பதியில் என்ன கான்செப்ட்டோ, திருப்பதியில் என்ன பூஜை டைமோ அதே தான் இங்கேயும் பண்ணுறாங்க. பட் அங்கே வந்து அவர் மலை மேலே இருக்கார், இங்கே கடற்கரை ஒரு பக்கமாக இருக்காரு. ஆமாங்க, நான் சொல்கிறது நம்ப முடியலையா? உங்களுக்கு நான் வீடியோலேயே காமிக்கிறேன். இது வந்து எக்ஸாக்டாக கடற்கரை பக்கத்தில் தான் இருக்குது. அப்படியே சைடு வியூ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சூப்பராக தெரியுங்க கடல். பாருங்கள், இப்போ பாருங்கள் கடல் தெரியுதா? ஸோ இப்போ நான் ஒரு என்னோடய விரல் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ என் கை தெரியுதுல்ல, அந்த இடத்துல தெரிகிறது தான் வள்ளுவர் ஸ்டாச்சு. அதுக்கு அப்போசிட்டில் லைட்டாக தெரியுது பாருங்கள் ஒரு பால் மாதிரி. அதுதாங்க ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கக்கூடிய நம்மளுடைய கண்ணாடி பாலம். ஆப்போசிட்டில் தெரிகிறது விவேகானந்தராக்கு. ஃபுல் இந்த சரௌண்டிங் வந்து கடற்கரையோடு தான். கீழே வந்து நிறைய செடி வச்சுருக்காங்க. எல்லாமே நல்லா ஃப்ளவர்ஸோடு பூத்து தூங்குது. சூப்பராக இருந்துச்சு. கடற்கரையோரத்தில் ஒரு பெருமாளை வேறு நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது கன்னியாகுமரியை தவிர. ஃபுல்லாக திருப்பதி கான்செப்ட் தான். சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க. ஆக்சுவலி இந்த கோயில் வேலை நடந்துட்டு இருக்கும்போது நான் ஒரு வாட்டி வந்திருக்கேன். சூப்பர். எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. சூப்பராக க்ளீனாக வச்சுருக்காங்க. அப்படியே திருப்பதிக்கு போனால் என்ன ஃபீல் கிடைக்குமோ அதே ஃபீல் இங்கே கிடைக்கும். ஒரு பாசிட்டிவ் வைப்பு. எனக்கு ரொம்ப மன அமைதியாக இருந்துச்சு. எனக்கு பர்சனலாகவே எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கிடச்ச மாதிரியே இருந்துச்சு. அமைதியாக இருக்கும். ஸோ அப்படியே பெருமாளை பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தாச்சுன்னா பத்மாவதி அம்மையார் காமிப்பாங்க. நான் திரும்ப உங்களுக்காக கடலை காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு அங்கே நின்று நீங்கள் பார்த்தாலும் இந்த டெம்பிள் தெரியும், சரியா? நீங்கள் வள்ளுவர் ஸ்டாச்சு போனால் கூட அங்கே நின்று பார்த்தா கூட இந்த திருப்பதி டெம்பிள் தெரியும். நீங்கள் யார்கிட்ட கேட்டாலுமே ஸ்ரீ திருப்பதி டெம்பிள் போகணுன்னு சொன்னாலே கன்னியாகுமரி வந்துட்டு கேட்டிங்கன்னா உங்களை கரெக்டாக கொண்டாந்து விட்டுருவாங்க. ஸோ லைஃப்பில் ஒரு வாட்டியாவது நீங்கள் கண்டிப்பாக இந்த டெம்பிள் போகணும். திருப்பதி போக முடியலை, ரொம்ப லாங்கில் இருக்குது, டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க தாராளமாக கன்னியாகுமரிக்கு வந்துடுங்க. ஒரு கரெக்டாக அந்த கன்னியாகுமரி உங்களை அன்புடன் நினைக்கிறேன்னு ஒரு ஆர்ச் இருக்கும்ல, நம்ம அந்த அது பக்கத்தில் இறங்கிட்டு ஆட்டோக்காரங்கிட்ட கேட்டால் கரெக்டாக அவங்களே இங்கே கொண்டு வந்து விட்ருவாங்க. இங்கே நிறைய பார்க்கிங் எக்ஸாக்டாக நிறைய ஸ்பேஸ் இருக்குது. கார் ஆகட்டும், பைக் ஆகட்டும், வேன் ஆகட்டும், எக்கச்சக்கமான கார் நிற்குது பாருங்கள். காலையிலேயே வேனு, பைக்கு எல்லாத்துக்குமே தனித்தனி பார்க்கிங் இருக்குது. சூப்பராக இருக்குது. எல்லாமே ஃப்ரீ தான். இன்னொரு விஷயம் என்னென்னா, திருப்பதினாலே லட்டு தான். இங்கே இருக்கான்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாம் இருக்குங்க. கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் போய் நீங்கள் பே பண்ணால் உங்களுக்கு திருப்பதி லட்டு கொடுத்துருவாங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ அப்படியே நானும் சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து சாமி கும்பிட்டுட்டு உண்மையாகவே ரொம்ப ப்ளஸ்ஃபுல்லிங்காக இருந்துச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்தீங்கன்னா யூ ஆர் வெரி ஃபீல் லக்கி. ஸோ யாருமே இனிமேல் பார்க்காதவங்க வந்து பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பாய்.